நம்ம ஊர்ல அழகா எண்ணெயில போட்டு எடுத்த பன் பரோட்டா, நல்ல முறு முறுன்னு அடிச்சு எடுத்த நூல் பரோட்டா, சிக்கன் அண்ட் பீஃப்ல சிலோன் பரோட்டா, கொத்து பரோட்டா, கிளி பரோட்டா, பீஃப் ரோஸ்ட், பீஃப் ஃப்ரை இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க ஹைலைட்டே பரோட்டால இருக்கிற எல்லா வெரைட்டியும் ஆல்மோஸ்ட் அவைலபிள் தான். இங்க ஒர்க் பண்ற செஃப் மதுரையில உள்ளவங்க. அப்ப நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப புதுசா ஓபன் ஆன இந்த பரோட்டா ஹவுஸ் நம்ம அழகியமன்னம் ஜங்ஷன் பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இங்க இருக்க மெனுவை பார்த்தாலே பரோட்டா லவர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க, நல்ல நார்டன் ஸ்டைல்ல. ஈவினிங் 5க்கு மேல போனீங்கன்னா அண்ணா பக்காவா பரோட்டாவை அடிச்சு நூல் பரோட்டா, பன் பரோட்டா எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நானும் பார்த்து செமையா டெம்ப்ட் ஆகி மெனுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ் நான் ஆர்டர் பண்ணி டேபிள் அடிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நல்ல முறுமுறுன்னு இருக்க நூல் பரோட்டாவை எடுத்து வச்சு அதுக்கு கூட பீஃப் ஃப்ரையும் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பன் பரோட்டாவை எடுத்து அழகா பிச்சு போட்டு அதுல பீஃப் ரோஸ்டும் ஆட் பண்ணி ஒரு பொடி பிடிச்சிட்டு, நெக்ஸ்ட் மட்டன் குடல், மட்டன் லிவர், சிக்கன் பெப்பர் மசாலா இது எல்லாமே வச்சு ஒரு பொடி பிடிச்சிட்டு, நெக்ஸ்ட் இங்க ஸ்பெஷலா சிக்கன்லயும் பீஃப்லயும் சிலோன் பரோட்டா போடுவாங்க. அதை போடுற ஸ்டைலே செம சூப்பராவே இருக்கும். அதுலயே ஒன்னொன்னு வாங்கி ட்ரை பண்ணிருந்தேன். ஸ்டஃபிங் நீங்களே பாக்குறீங்க, நிறைய ஸ்டஃபிங் வச்சு கொடுத்திருந்தாங்க. ஸ்பெஷலி இங்க அரபிக் டிஷ்ஷான முர்டஃபாக்கும் கிடைக்கும். அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா கிரில் ட்ரை பண்ணிருந்தேன். இதுல டிஃபரெண்டான மசாலா யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால டேஸ்டும் டிஃபரெண்டாவே இருந்துச்சு. இந்த பரோட்டா ஹவுஸ்ல உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.